ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மோக்ஷா பதம் அப்படின்ற ஒரு ரொம்பவுமே வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யற நம்ம ஹீரோயினுக்கு அங்க தங்கியிருந்தவருடைய ரூமை கிளீன் பண்றப்போ அங்க ஒரு பை கிடைக்குதுங்க. அந்த பை முழுக்க பணம் இருக்கு. ஆல்ரெடி ஏழ்மையில இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்படி அந்த பை முழுக்க இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் தான் கணவர்கிட்ட நரகத்தை மட்டுமே அனுபவிக்கிற மனைவி ஒரு 3 நாளைக்கு அவங்க கணவர் ஆபீஸ் வேலைன்னு வெளியூருக்கு போறாரு. அந்த நேரத்துல இவங்க ஒருத்தரை திருமணம் பண்றதுக்கே முடிவெடுக்கிறாங்க. ஊர்ல இருந்து வந்த உடனே அவரோட சேர்ந்து அவங்க கணவரையும் போட்டு தள்ளுறாங்க. ஆனா இறந்து போன கணவர் அடுத்த நாள் காலையிலேயே காலிங் பெல் அடிச்சு வீட்டுல அவருக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தான் மனைவி பக்கத்திலேயே வந்து படுத்துக்கிறாரு. அப்ப அதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு? இதை தவிர்த்து இன்னொரு கதையும் இருக்குங்க. இந்த 3 கதை ஒன்னு சேரும் போதோ அல்டிமேட்டா இன்னொரு ட்விஸ்ட வச்சு முடிப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த கதையில விறுவிறுப்பா பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. வாங்க கதைவுல போலாம். நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினான காயத்ரியை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் வாக்கப்பட்டு போயிருப்பாங்க. அவங்க கணவருடைய பேரு மகேஷ். அவரு இந்த டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருப்பாருங்க. அதனாலேயே வீட்டு வாடகையை கட்ட முடியாம, ஏன் மகனுடைய பள்ளிக்கூட ஃபீஸ கூட சரியா கட்ட முடியாம கணவருக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி நம்ம காயத்ரியும் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போவாங்க. இவங்க வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்குமே ஞாபக மறதி அதிகமா இருக்கிறதுனால தம் பையன் மருமகளையே அடிக்கடி மறந்துட்டு நீங்க யாருன்ற மாதிரி கேட்பாங்க. இப்ப அவங்க கணவருடைய டாக்ஸிலேயே காலையில நம்ம ஹீரோயின் அவங்க வேலைக்கு போறாங்க. காயத்ரி அங்க ஒரு ரிசப்ஷனிஸ்டா தான் வேலை பார்ப்பாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காருல ஒரு தாத்தா, அவர் தான் இந்த ஹோட்டலுடைய ஓனர். அதை தவிர்த்து அந்த ஹோட்டல்ல ஒரு மேனேஜர் இருப்பாரு. அந்த தாத்தாவுடைய பையங்க. அப்படி ஹோட்டல்காரரோட பையன் அப்படின்றதுனாலயே அவன் அங்க இருக்கிற லேபர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஏடா கூடமா தான் நடந்துப்பான். முக்கியமா நம்ம காயத்ரி எப்ப வேலைக்கு வந்தாலும் அவங்க பக்கத்துல வந்துதாங்க அந்த பையன் பேசுவான். காயத்ரியோ வந்த உடனே எல்லா ரூமும் கிளீனா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு இந்த செக் அவுட் பண்றவங்களெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூமையும் கண்காணிப்பாங்க. அதுலயே ஒரு 2 மணி நேரம் வேலை போயிடுங்க. அப்படி வேலை செஞ்சு டயர்டாகி ஜன்னல் ஓரத்துல காத்துக்காக நிக்க அப்ப அங்க ஒரு கபோர்டு இருக்குங்க. அந்த கபோர்ட்ல ஒரு பை இருக்கிறதையும் நம்ம காயத்ரி கவனிக்கிறாங்க. எப்பவுமே அங்க வந்த கஸ்டமர்ஸ் எதனா பைய விட்டுட்டு போயிட்டா அதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் ரூம்ல வைக்கிறது வழக்கம். அப்படிதான் காயத்ரியும் ஸ்டோர் ரூமுக்கு போக அப்ப படிக்கட்டுல தெரியாம கீழே விழுந்துடுறாங்க. அதுல அந்த பைய பிச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற பண கட்டுகள் வெளியே வந்து விழுது. என்னடா இது, இவ்வளவு பணம் இருக்கு கட்டுக்கட்டா அப்படின்னு காயத்ரிக்கு ஒண்ணும் புரியலைங்க. உடனே அந்த பைய ஸ்டோர் ரூம்ல இருந்து மறுபடியும் அங்க இருக்கிற ரூமுக்கு கொண்டு வராங்க. மொத்தமா அந்த பணத்தை எல்லாம் பாக்குறாங்க. எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு 500 ரூபாய் கட்டுகள் இருக்க. அங்க அப்படியே கட் பண்ணா அர்ஜுன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த பாஸ்போர்ட்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் வேலை பார்ப்பாரு. இப்ப அவருடைய ஆபீஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு வருண் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு போலி பாஸ்போர்ட்டையும் அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க 2 அடியாட்கள் வராங்க. அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோ அர்ஜுனையும் அங்க இருந்து தூக்கிக்கிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க மாமா அப்படின்ற ஒரு ரவுடி இருக்காருங்க. அவர்கிட்ட இந்த அர்ஜுன் 25 லட்சம் சில மாசங்களுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பாரு. அதுக்கான வட்டியும் கொடுத்திருக்க மாட்டாரு, அந்த காசையும் திரும்பி கொடுத்திருக்க மாட்டாரு. அப்படி அந்த 25 லட்சத்தை என்ன செலவு பண்ண, எங்க வச்சிருக்கன்ற மாதிரி அந்த மாமா கேட்க அப்பதான் ஹீரோவுமே, ஆக்சுவலி எனக்கு மேகனான ஒரு காதலி இருக்கா, அவகிட்ட தான் அந்த 25 லட்சத்தை கொடுத்திருக்கேன், அவ கொடுத்துட்டானா உடனே கொடுத்துறேன் மாமா, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க மாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு 1 வாரம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள காசு திருப்பி வரல என் ஆளை பார்த்தல மொட்டை மண்டைய உன்னை ஒரு வழி பண்ணிடுவான்ற மாதிரியும் இப்ப நம்ம அர்ஜுனை மிரட்டி அங்க இருந்து அனுப்புறாங்க. இப்ப அர்ஜுனோ அவருடைய காதலி அந்த மேக்னாக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அவங்க காசு வாங்கி 1 வாரமா போனை எடுக்காமையே இருக்காங்க போல. அதனால அங்க லோக்கல்ல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாம் அந்த மேக்னாவை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கட் பண்ணா இப்ப ஷன்வி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு நரக வாழ்க்கைய அவங்க கணவரோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லருக்கும் வந்திருக்க. அங்க இந்த ஷன்விய பாக்குறதுக்கு அவங்க தோழி மேக்னான்னு ஒரு பொண்ணு வராங்க. என்ன ஷன்வி இப்பெல்லாம் பார்க்கவே முடியலன்ற மாதிரி ஷன்வியோட கண்ணத்திலேயே கை வைக்க அப்ப அவங்க கண்ணம் கொஞ்சம் வீங்கி இருக்குங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் ஷன்வியோடைய கணவர் யாருன்னு காமிக்கிறாங்க. பாக்குறதுக்கு இங்க டீசென்ட்டா குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் ஷன்வியோட கணவர். பொண்டாட்டிய எந்த வேலையும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவரே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சதை பொண்டாட்டி கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுவாரு. அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கலனா கூட எங்க கணவர் அடிச்சிட போறாரோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அங்க நடுங்கிக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற அந்த கணவர் எல்லாத்துக்கும் இந்த மனைவியை போட்டு அடிப்பாரு போல. அப்படி ஒரு டைம்ல தான் இந்த ஷன்வியோட கணவர், நான் பெங்களூருக்கு வேலை விஷயமா 3 நாள் போக போறேன், அதை நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்ச, வந்ததுக்கு அப்புறம் என்னோட சுயரூபத்தை காமிச்சிடுவேன் அப்படின்னு அவங்க பொண்டாட்டி முடிய பிடிச்சி இவ்வளவு கடினமா பேசி அங்க அவங்க பொண்டாட்டிய தள்ளி விட்டுட்டோம் பெங்களூருக்கு கிளம்புறாரு. இப்ப இந்த விஷயத்தையும் ஷன்வி அவங்க ஃப்ரெண்டு மேக்னா கிட்ட சொல்ல, இப்படி கொடுமைப்படுத்துற அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு லைஃப அமைச்சிக்க வேண்டியதானன்ற மாதிரி
மாதிரி கேட்க, என்னால பண்ண முடியாது, எங்க அப்பாக்கு உடம்பு சரியாம இருக்கும் போதுதான் இவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க, இப்ப நான் டைவர்ஸ்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரு உசுரையே விட்டுருவாரு, அவருக்காக வாச்சு இந்த கணவரோட நான் வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்ல, சரி கவலைப்படாத, அதான் உனக்கு 3 நாள் இருக்குல்ல, இந்த 3 நாள் ஃபன் பண்ணுன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு மேக்னா சொல்றாங்க. அப்பதான் மேக்னாக்கு தொடர்ந்து கால் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன மேக்னா, உன் லவ்வரா, உன் லவ்வரை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்க, அவங்களுமே அவன் ரொம்ப நல்ல பையன், எனக்காக என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பப்ல ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க, அப்பதான் அந்த இடத்துல விசு அப்படின்ற ஒரு பாடகர் வராரு. கிட்டார்லாம் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பாடல்களை பாடுறாரு. அதை பாக்குற இந்த ஷன்வியும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. என்னடி அந்த பையனை பிடிச்சிருக்கு போல இருக்கு, பிடிச்சிருக்குன்னா ஒரு 3 நாள் ஜாலியா அவன் கூட பழகுடி, அதான் உன் கணவர் கூட இல்லன்னு சொல்றல அப்படின்னு அந்த மேகனாவும் சில ஐடியாக்களை கொடுக்க, அந்த நேரத்துல அந்த விசு வந்து அவனா நம்ம ஷன்வி கிட்டையும் பேசுறான். ஷன்விக்கும் அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்ப பக்கத்துல இருக்க மேகனாவும் சரி நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப, அப்படியே இன்னொரு பக்கம் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம காயத்ரியா காமிக்கிறாங்க. காயத்ரிக்குமே ஒரு ரூம்ல இருந்து நிறைய பணங்கள் கிடைச்சிருக்கோம்ல, அப்படி அந்த ரூம்ல யாரு இருந்தா அப்படின்றத வெளியே அந்த ரெஜிஸ்டர்ல பாக்குறாங்க. அதுல வருண் அப்படின்ற ஒரு பேரு எழுதிருக்குங்க. அவரு இன்னும் செக் அவுட் பண்ணலன்ற மாதிரியும் எழுதிருக்கு. செக் அவுட் பண்ணாமையே எப்படி அவரு இங்க இருந்து காணாம போனாரு, பணத்தை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த ரூம் நம்பர் 239க்கு புதுசா வேற ஒரு கஸ்டமரும் தங்க வராரு. பணம் வேற அங்கதான் இருக்கிறதுனால இப்ப இந்த காயத்ரிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கஸ்டமர் வர லிப்டையும் எல்லா ஃப்ளோர்லயும் நிக்கிற மாதிரி அமைக்கிட்டு இவங்க படிக்கட்டுல மேல வந்து அந்த ரூமுக்குள்ள இருக்கிற பணத்தையும் எங்க வைக்கலாம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அப்பதான் அது ஒரு கெட்ட ஐடியான்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்கிற வாட்டர் டேப்பை திறந்து விட்டுறாங்க. இப்ப உள்ள அந்த கஸ்டமர் வரப்போ, சாரி சார், இந்த ரூம் டேப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த கஸ்டமரையும் பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக சொல்ல, எப்படியோ நம்ம காயத்ரி அதை சமாளிக்கிறாங்க. காயத்ரியும் வாட்டர் டேப்பை திறந்து விட்டதுல கொஞ்சம் நனைஞ்சிருப்பாங்களா, அப்ப அந்த இடத்துல அந்த மேனேஜர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வரான். என்ன காயத்ரி எவ்வளவு நனைஞ்சிட்டீங்க, டவலை வச்சு தொடச்சுக்குங்கன்னு சொல்லி அப்படியே காயத்ரி பக்கத்துலயும் நெருங்க, அவங்களுக்கும் செம எரிச்சலாகி அங்க இருக்கிற வெயிட்டர் அப்படின்ற மாதிரி கத்திட்டு எப்படியோ நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ அதே ரூம்ல பெட்டுக்கு அடியில அந்த பண கட்டுகளையும் அடிக்கிட்டு அது மேலேயும் காயத்ரி அப்படியே படுத்துக்கிறாங்க. எப்படின்னா இந்த பணத்தை இந்த ஹோட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டா நம்ம கஷ்டம்லாம் தீந்துரும்ன்ற மாதிரி காயத்ரி நம்புறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அர்ஜுனுமே வருண் அப்படின்ற ஒரு பையனுக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரி சொன்னல, அந்த விஷயமா அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டான வெங்கட் அப்படின்ற ஒருத்தரை பார்க்க வராரு. அப்படி அந்த வெங்கட் கிட்டையும் ஒரு சீக்ரெட்டை சொல்றாரு. நம்மளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு வருண் ஒருத்தர் இருந்தா பாத்தியா, ஆமா நல்லா படிக்கலான்னு 10th கூட டிசி வாங்கிட்டு போனானே, அந்த வருண் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கான். அதாவது அவன் இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு தப்பிக்கணுமா, போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னான். அப்படி கொடுத்தா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொன்னான். அப்படியாடா சூப்பர்ரா, ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க, இல்ல அதுலதான் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். ஆக்சுவலி அந்த வருணுக்கு எதுக்காக இந்த போலி பாஸ்போர்ட், அவனுக்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் வந்ததுன்றத அவன்கிட்ட கேட்கும் போதோ அவன் வேலை செய்யற கம்பெனில சில கோடிகள் அவன் ஆட்டைய போட்டு ஒரு பேக்ல கொண்டு வந்திருக்கான் போல. அந்த பணத்தோட தப்பிக்கிறதுக்கு தான் என்கிட்ட பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுல என்னோட பிளான் என்னன்னா, அவன் கொடுக்கற 10 லட்சத்தை நம்ம எடுத்துக்கிறத விடவும் அவன் கிட்ட இருக்கிற அந்த பல கோடிகளை அடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் 25 லட்சம் கடன்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டான வெங்கட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இது தப்பு இல்லையான்னு கேட்கும் போதோ அந்த வருணை நம்பின அவனுடைய கம்பெனி முதலாளி கிட்ட இருந்து அவன் அடிக்கிறப்போ நம்ம அந்த வருண் கிட்ட இருந்து இந்த காசு அடிக்கிறதுல தப்பு இல்லைன்ற மாதிரியும் ஹீரோ அர்ஜுன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த ஷன்வி இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த பப்ல பார்த்த விசுவோட ராத்திரியெல்லாம் சாட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலயும் அந்த விசு கால் பண்ணி, ஷன்வி நம்ம 2 பேரும் லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஷன்வியும் சான்ஸே இல்ல, ராத்திரி வேணா நான் பப்புக்கு வர மீட் பண்ணலான்னு சொல்ல, நான் உன் வீட்டு கீழே தான் நிக்கிறேன், நீ வரியா இல்ல நான் மேல வரவான்ற மாதிரி விசு கேட்க, இப்ப ஷன்விக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒரு உண்மையான அன்பை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறாங்க. அதனால அவங்க அங்க அந்த விசுவோட லாங் டிரைவ் எல்லாம் போறாங்க. அந்த லாங் டிரைவ்ல விசுவோட இவங்களுக்கு காதல் ஆகுது. அப்படி போற இடத்துலயே இவங்க 2 பேரும் ஒரு டென்ட் போட்டு அந்த டென்ட் உள்ள அந்த விசுவோட இந்த ஷன்வி ஒன்னா இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஆனா இந்த விசுக்கு இன்னும் தெரியாதுங்க, இந்த ஷன்விக்கு திருமணம் ஆயிடுச்சு, கணவர் 3 நாள் வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்க விஷயம்லாம். இப்ப அந்த 3 நாளும் ஷன்வி அந்த விசுவோட சந்தோஷமா சுத்திட்டு நம்ம விசுவோட வீட்டுல இருக்கும் போதும் விசு ஒரு ரிங்க கொடுத்து நம்ம ஷன்விக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. அப்பதான் ஷன்விக்கு அவங்களுக்கு திருமணமானதே ஞாபகம் வரும். இந்த காதலை என்னால ஏத்துக்க முடியாது, இப்ப சொல்றேனே வருத்தப்படாத, எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு கணவர் இருக்காருன்ற மாதிரி சொல்ல அங்க விசுக்கும் தூக்கி வாரி போடுதுங்க. எது கல்யாணமான ஒரு ஆன்டியவா நம்ம காதலிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆட பாவீங்களா, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானன்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள அங்க இந்த ஷன்வி கிளம்பவே செஞ்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இந்த காயத்ரி இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட ஹோட்டல்ல இருக்கும் போதோ அவங்க பையனோட பள்ளிக்கூடத்துல இருந்து போன் கால் வருதுங்க. உடனே பிரின்சிபல் வந்து பார்க்க சொல்றாங்க. இவங்களும் அங்க போய் பார்க்கும் போதுதான் இன்னும் ஸ்கூல் ஃபீஸ கட்டவே
இல்ல, இப்படியே இருந்தா உங்க பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுவோன்ற மாதிரிலாம் மிரட்ட இப்போ இந்த காயத்ரி தான் காசு அடிச்சிருப்பாங்களே, அதனால அந்த பிரின்சிபல் கிட்டையும் நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ மொத்தமா கட்டிடுறன்ற மாதிரியும் வாக்கு கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அர்ஜுனுமே பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த வருணுக்குமே ஒரு போலி பாஸ்போர்ட்டை கச்சிதமா ரெடி பண்றாரு. அப்படி ராத்திரி அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் கார்லயும் வந்து உட்கார அங்க நம்ம ஹீரோ அர்ஜுனை பாக்குறதுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வராரு. அப்படி அர்ஜுன் கிட்டையும் இந்த வருணுடைய போட்டோவை காமிச்சு இவன உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. அத்தாடி, இவனுக்கு தானே நம்ம போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டா நம்ம கிட்டயே இந்த போலீஸ்காரர் வந்து இவனை தெரியுமான்னு கேக்குறாரு. மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கும் போதுதான் அந்த எஸ்ஐயுமே ரொம்ப குளிருது, காருக்குள்ள வந்து உக்காரலாமான்னு சொல்லி அந்த காருக்குள்ளேயே உக்காந்துகிட்டு, ஆக்சுவலி நீயும் அந்த வருணும் ஒரே பள்ளியில தான் படிச்சிருக்கீங்க, அதை வச்சுதான் இன்னும் அவன் கூட கான்டாக்ட்ல இருக்கானான்ற மாதிரி கேட்டேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்க அப்பதான் அர்ஜுனுக்கு உசுரே வருது. ஓ, இந்த சந்தேகத்துக்காக தான் கேட்க வந்தாரா, இல்ல சரி எனக்கு தெரியாதுன்ற மாதிரியும் போய் சொல்ல அப்பதான் அந்த எஸ்ஐயுமே அந்த வருண் அவன் கம்பெனியில இருக்கிற பல கோடிகளை அடிச்சுட்டு ஏதோ வெளிநாட்டுக்கு போறதுக்காக திட்டம் போடுறான் போல இருக்கு, ஒருவேளை உன்கிட்ட எதனா பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லி வந்தானா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் சரியான்னு கேட்க ஓகே சார்ன்ற மாதிரி சொல்ல உங்க பேரு என்னன்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த எஸ்ஐயும் என் பேர் ராஜேஷ்ன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து டே ராஜேஷ் நீயான்னு கேட்க அப்பதான் அங்க இருக்க எஸ்ஐ சின்ன வயசுல நம்ம ஹீரோ கூட படிச்சவருன்ற மாதிரியும் தெரியுதுங்க. ஆக மொத்தத்துல இந்த எஸ்ஐ நம்ம ஹீரோ அர்ஜுன் அந்த பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிற வருண் இவங்க எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சவங்க. இருந்தும் ஹீரோ அந்த ராஜேஷ் கிட்ட வருணுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்தெல்லாம் சொல்லாம மறைக்கிறாரு. இங்க நம்ம ஷன்விய காமிக்க ஷன்வியோட கணவரும் 3 நாள் கழிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வர போறாரு. அதுக்காக ஷன்வியும் வீட்டெல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க. யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க தான் காதலிச்ச அந்த விசு வந்து நிக்கிறான். அவனுமே குடிச்சிட்டு வந்து ஏண்டி என்ன ஏமாத்துன, என்ன பார்த்தா எப்படி இருக்குன்ற மாதிரியும் சண்டை போட வர, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, என் புருஷன் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, இங்க இருந்து போயிடுன்னு சொன்னாலும் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் புருஷன் வரட்டும், இப்பவே உன் கதையை அவன் கிட்ட சொல்லிட்டு நான் கோத்து விட்டு தான் போவன்ற மாதிரியும் கோவப்பட அப்பதான் காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க. ஷன்வியோட புருஷன் வந்துட்டாரு போல. ஷன்விக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. அங்க ஒரு கண்ணாடி டோர் மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளயும் வீட்டுக்கு வந்தா அவங்க காதலன் விசுவ நிக்க வைக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்கு வெளியே இருந்து பார்த்தா கருப்பு கலர் கிளாஸ் தான் தெரியும், உள்ள இருந்து பார்த்தா வெளியே நடக்கிற எல்லாமே தெரியும். இப்ப அந்த இடத்துல அவங்க கணவரும் உள்ள வர இவங்களும் கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு அங்க திருன்னு முழிக்க அவங்க கணவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன, நான் இல்லாதப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்க போல இருக்கு, மூஞ்சில ஏதோ மாற்றம் தெரியுது, நான் இல்லாதப்போ யாருன்னா வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி தான் மனைவி மேல சந்தேகப்பட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் தேர்றாரு. ஒரு கட்டத்துல அந்த கண்ணாடி டோரையும் திறக்கலான்னு போக இப்ப ஷன்வியும் சமாளிக்கிற விதமா அவங்க கணவரை தடுத்து நிப்பாட்டி, நான் யாரையும் வச்சில்ல, நீ தான் பெங்களூர்ல 3 நாளா யாரையும் வச்சிருக்க போல, அதனாலதான் உனக்கு வரத்துக்கே மனசு இல்லன்ற மாதிரி அவங்க கணவரை எதிர்த்து பேச அவங்க கணவருக்கும் பயங்கர கோவம் வருது. ஏண்டி என்னையா எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி அங்கேயே ஒரு பெல்ட்டை எடுத்து நம்ம ஷன்விய கண்ணா பின்னான்னு அடிக்கிறாருங்க. அப்படி ஷன்வி அடி வாங்குற எல்லாத்தையும் அந்த கண்ணாடி டோருக்குள்ள இருந்து அந்த காதலன் பார்த்து துடிக்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஷன்வியோட கணவருக்கு ஒரு போன் கால் வர, இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் திரும்ப வருவேன், வந்து அடிய மீதி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப அவர் கிளம்பின உடனே அந்த காதலனும் ஷன்வி கிட்ட வந்து ஷன்வியோட கோலத்தை பார்த்து கட்டி அணைச்சிக்கிறான். ஷன்வியுமே இதுதான் என்னுடைய நிலைமை, இதனால்தான் நான் இங்க இருந்து கிளம்ப சொன்னேன், என் கணவர் ஒரு மிருகம்னு சொல்ல இப்ப அந்த விசுவுமே பயந்துகிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனாலும் மனசு ஒரு மாதிரி உறுத்துது. இப்ப மறுபடியும் ஷன்வி கிட்ட வந்து என்னானாலும் பரவாயில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்ற மாதிரி சொல்ல, நம்ம சேர்ந்து வாழணும்னா என்னோட கணவர் உசுரோட இருக்க கூடாதுன்னு ஷன்வி சொல்ல, அப்போ உன் கணவரோட கதையை நான் முடிக்கிறேன்ற மாதிரியும் அந்த விசு சொல்றான். இங்க காயத்ரியுமே தன்னோட பையனோட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்படியே அவங்க ஹோட்டலுக்கு வர அவங்க ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லா லேபர்ஸையும் அந்த ஓனரும் மேனேஜரும் நிக்க வச்சு உண்மையை சொல்லுங்க, யார் அந்த பொருளை திருடுனது, நீங்களே வெளியே வந்துட்டீங்கன்னா சும்மா விட்டுருவோன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த காயத்ரியோ ஆத்தாடி நம்ம பணப்பெட்டியை வச்சிருந்ததை தான் பார்த்துட்டாங்க போல இருக்கே, என்னடா பண்றதுன்ற மாதிரியும் அங்க திருன்னு முழிக்க அப்பதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு வாட்சி திருடி இருக்காங்க போல. அவங்க வெளியே வந்து அவங்க தப்ப ஒத்துக்கிறாங்க. நல்ல வேலை நம்ம காயத்ரி அங்க தப்பிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அர்ஜுன், அவருடைய ஃப்ரெண்ட் இந்த வெங்கட்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கூட ஒரு பிளான போடுறாரு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த வருணுக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டேன், அவன் அந்த பாஸ்போர்ட் டெலிவர் பண்றப்போ 10 லட்சம் ரூபாய் பையில கொண்டு வந்து கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டு போயிடுவான். ஆனா அவன் அங்க இருந்து போக கூடாது, நீ ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு வந்து அவனை நீ கையும் களவுமா பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அவனை மிரட்டணும். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற பணம் எங்க வச்சிருக்கான்ற மாதிரி கேட்டு அந்த பணத்தை நீ வெளியே எடுக்கணும். அப்படி வெளியே இருக்கிற பணத்தை நீயும் நானும் பிரிச்சுக்கலான்ற ஒரு பிளானையும் போட இன்னொரு பக்கம் ஷன்வியும் அவங்க காதலனோட சேர்ந்து எதுனா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி தான் என்னோட கணவரை போட்டு தள்ள முடியும், எதுனா உனக்கு தெரிஞ்ச லாரியையோ வேனையோ வாடகைக்கு எடு, அதை வச்சு போட்டு தள்ளலான்ற மாதிரி சொல்ல அப்படி அந்த விசு ஒரு லாரியை எடுக்கிறான். ஷன்வியோட கணவர் வரத்துக்காக வெயிட் பண்றான். அங்க கொடை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வர இப்ப அந்த லாரி
லாரி எடுத்துட்டு போயிட்டு அவர் மேலேயே விட்டு விசு அவரோட கதையை முடிக்கிறான். இப்ப சன்விக்கும் போன் பண்ணி உன் கணவரோட கதையை முடிச்சிட்டேன்னு சொல்ல சன்வியும் அங்க சந்தோஷப்பட அப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க. அவங்களும் யாருன்னு வெளியே வந்து பார்த்தா அங்க எந்த கணவரோட கதையை முடிச்சிட்டான்னு அவன் சொன்னானோ அந்த கணவர் அங்க வந்து நிக்கிறாரு. ரொம்ப டயர்டா இருக்கு தள்ளி போன்னு சொல்லி அவர் ரூம்லயும் வந்து தூங்க இப்ப கொஞ்ச நேரத்திலேயே சன்விய பாக்குறதுக்கு அவங்க காதலன் விசுவும் வரான். சன்வியையும் கட்டி அணைச்சிக்கிட்டு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொல்ல டேய் எதனா அசிங்கமா சொல்ற போறேன் என் கணவர் இங்க வந்து ரூம்ல தூங்கி நிற்கிறான்டா நீ யாரோட கதையாடா முடிச்சன்ற மாதிரி கேட்க எது உன் கணவர் இல்லையா நான் அவனு தானே போட்டு தள்ளனேன் என் கண் கூட இறந்ததை பார்த்தனே ஐயோ அப்பா அப்பாவியா வேற ஒருத்தனை லாரிய விட்டு கொண்டுட்டானா ஐயோ என்னடா இது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி அங்கேயே விசு உடஞ்சி போறான். ஆமாங்க விசு சன்வியோட கணவர்னு சொல்லி வேற யார் மேலயோ லாரிய விட்டுருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அவர் ஃப்ரெண்டு வெங்கட்டோட அந்த வருண் கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்கலான்னு போக ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருப்பார்ல அந்த மாமா அவருடைய ஆட்கள் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஏண்டா காசை சீக்கிரமா கொடுன்னு சொன்னா என்னடா போலீஸ் ட்ரெஸ் போட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாமாவும் மிரட்டி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ அர்ஜுனுமே அவரு போட்ட பிளான் எல்லாம் சொல்றாரு. அதாவது வருண்னு என் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு மட்டும் போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தனா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னா அந்த விஷயத்தை அமல்படுத்துற அப்பதான் நீங்க குறுக்கால வந்து என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க என்ன மட்டும் அவுத்து விட்டீங்கன்னா நான் போய் அந்த வேலையை முடிச்சிட்டு உங்க காசை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல அந்த வருண் கிட்ட கோடிக்கணக்குல காசு இருக்கு அதை மொத்தமா அடிக்கிறதுக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அந்த மாமாவும் நம்ம ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்டையும் அங்க இருந்து அனுப்பிட்டு அந்த காசை அடிச்சனா அதுல எனக்கு 50% கொடுக்கணும்ன்ற ஒரு டீலையும் பேசுறாரு. இப்ப ஹீரோவும் அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்ததும் ஒரு இடத்துல நின்னு புகை பிடிக்கலான்னு போறாரு. அதை பாக்குற ஒரு ஃப்ரெண்டு வெங்கட்டும் ஏண்டா உன்னை சுத்தி எவ்வளவு விஷயம் நடக்குது நீ என்னடா ஜாலியா உட்காந்து புகை பிடிக்கிறேன்னு கேட்க ஆக்சுவலி நான் புகை பிடிக்கிறதுனால தான் எனக்கு நல்லதே நடக்குது நான் எப்பெல்லாம் புகை பிடிக்கிறனோ அப்பெல்லாம் ஒருத்தர் இறந்துடுவாருன்னு சொல்ல அப்பதான் ஹீரோ அவருக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் சொல்றாரு. அதாவது புகை பிடிக்கிறதுலயே ஒரு பிராண்டை காமிக்கிறாரு. இந்த பிராண்டு தம்ம நான் எப்பெல்லாம் கடையில வந்து வாங்குறனோ முதல் வாட்டி 12வது படிக்கும் போது வாங்கினேன் அப்ப வாங்கிட்டு இந்த சைடு வரப்போ அந்த கடைக்காரனை அங்க ஒரு லாரிக்காரன் அடிச்சு தூக்கிட்டான். ரெண்டாவது என் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போகும்போது ஒரு கடையில வந்து அந்த தம்ம வாங்கினேன் அந்த தம்ம பத்த வைக்கிற என் ஃப்ரெண்ட்ஸோடைய காரை ஒருத்தன் ஒரு லாரிக்காரன் அடிச்சு தூக்கிட்டான். ஒரு நாள் பெட்ரோல் பங்க்ல அதே பிராண்டு தம்ம பத்த வைக்கலான்னு போனேன் உள்ள பெட்ரோல் போடுறவரும் இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. சரின்னு வெளியே நின்னு புகை பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இன்னொரு லாரிக்காரன் பெட்ரோல் பங்க் உள்ளேயே வண்டியை விட்டு பெட்ரோல் பங்கையே வெடிக்க வச்சுட்டான். சோ அப்படி எனக்கு வர ஆபத்தெல்லாம் நான் தம் அடிக்கிறது மூலியமா மத்தவங்களுக்கு கொடுத்துடுவேன் அதுல நான் சேஃபா இருப்பேன்ற மாதிரி ஹீரோ ஒரு கதையை சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டல்ல இருக்கிற காயத்ரியுமே அப்படியே அவங்களோட அறைக்கு வராங்க. இன்னும் அந்த அறையில அந்த பணம் எல்லாம் பத்திரமா இருக்குங்க. ராத்திரி வேற ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்க வேலை டைம் வேற முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு அந்த பெட்டியை பத்திரமா கொண்டு போகணும். அப்படி இந்த அழுக்கு துணியெல்லாம் போடுற ஒரு வண்டியில இந்த பெட்டியையும் வச்சு லிப்ட்ல கீழையும் கொண்டு வராங்க. கீழே ரிசப்ஷன்ல வேற அந்த ஹோட்டல் ஓனர்ல இருந்து எல்லாரும் இருக்க அப்படியே கேஷுவலா இவங்களும் பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்ப அப்பதான் அந்த மேனேஜர் வந்து குறுக்க நிக்கிறான். என்ன காயத்ரி அதுக்குள்ள வீட்டுக்கு போறீங்க இன்னும் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் முடியலையே. இல்ல கொஞ்சம் வேலை. அது என்ன பெட்டி அந்த பெட்டியில என்ன இருக்கு உள்ள என் பொருட்கள் சிலது இருக்கு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு திருடி இருக்கா எனக்கு நம்பிக்கை இல்ல அந்த பெட்டியை ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க சார் என்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் இருக்கு சார் ஓபன் பண்ண முடியாதுன்ற மாதிரி காயத்ரி சொல்ல உடனே அந்த மேனேஜர் காயத்ரி கையை பிடிச்சி ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க காயத்ரியோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே அந்த மேனேஜரை அரைகிறாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாரும் காயத்ரிய பார்க்க மறுபடியும் அந்த மேனேஜரை அரைஞ்சு அப்படியே ட்ராக்க மாத்தி நானும் பாத்துக்கிட்டே இருக்க உங்க அக்கா வயசுல இருக்கிற என் கிட்ட தப்பா நடக்கிறியா அவ்வளவுதான் ராஸ்கல்னு சொல்லி நேரா அந்த ஹோட்டல் ஓனர் கிட்டயே வந்து நான் எவ்வளவோ சமாளிச்சு பாத்துட்டேன் சார் எப்ப பார்த்தாலும் உங்க புள்ள மேனேஜர்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடக்க வரான் சார் இதான் சார் அவனுக்கு கடைசி வார்னிங் இதுக்கு மேல இந்த வேலை எனக்கு வேணாம் சார் நான் வேலையை விட்டே போறேன்னு சொல்லி அவங்க அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்தும் ஒரு வழியா வெளியே வராங்க. இன்னொரு பக்கம் இந்த விசு ரொம்ப பாவங்க ஏன்னா உண்மையாலேயே அவர் காதலிக்கிற சன்வியோட கணவரை கொல்றதா சொல்லி ஒரு அப்பாவி ரோட்ல போறவன் மேல லாரிய விட்டு அதுல மனசொடைஞ்சு இப்ப குடிச்சிட்டு வீட்டுல விழுந்து கிடக்க அப்பதான் அங்க சன்வி வராங்க. விசு இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத எனக்கு நீ வேணும் இப்பவே என் கூட வந்துடு நம்ம 2 பேரும் ஓடி போயிடலான்ற மாதிரி சன்வி கூப்பிடுறாங்க. விசுவுமே நான் லாரி எடுத்துட்டு போய் விடுறப்போ அந்த ஆளுக்கு ஒரு 30 வயசு இருக்கும் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் மனைவி இருக்கலாம் குழந்தை இருக்கலாம் இப்படி அவனோட கதையை முடிச்சிட்டு நான் எப்படி உன் கூட நிம்மதியா வாழ முடியும் நான் போலீஸுக்கு போய் சரண்டர் ஆக போறேன் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்ற மாதிரி விசுவும் அங்க இருந்து கிளம்ப சன்வியும் விசுவோட கால்ல விழுந்து போவாதன்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அதை மீறியும் விசு அங்க போகலான்னு போக ஆனாலும் சன்வி காலை விடாம புடிச்சிருக்க அப்ப விசு தெரியாம தடுக்கி விழறாரு. அப்ப அவரு குடிச்சிருந்த அந்த பாட்டில் அங்க இருக்கு போல அவரு விழுறப்போ அந்த பாட்டில் மேலேயே விழுந்து இப்ப சம்பவ இடத்துல விசு இறந்துடுறாருங்க. சன்வியும் அதை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல தான் காதலன் இறந்ததை பார்த்து கதறி அழுகுறாங்க. இப்போ இவங்க கேஸ்ல மாட்டிப்பாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துக்கு தன்னுடைய ஃப்ரெண்டான மேகனாவை கூப்பிடுறாங்க. அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க சரி ஓகே அழுவாத அதான் நான் வந்துட்டேன்ல
இப்போ இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா நீ தான் மாட்டுவ. இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்லி இப்ப அங்க ஒரு பெட்டி இருக்குங்க. அந்த பெட்டிக்குள்ளயும் இந்த விசுவோடைய பிணத்தை போட்டுட்டு அந்த வீட்டையும் கிளீன் பண்ணிட்டு அந்த பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல குழி தோண்டி இந்த ஷன்வி அவங்க ஃப்ரெண்டு மேகனாவோட புதைக்கிறாங்க. அடுத்ததா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பாத்ரூம்ல உட்காந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. எப்படியோ போலீஸ் விசாரணைய ஆரம்பிச்சா ஒரு 2-3 வருஷத்துல நீதான் இதை பண்ணன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நீ இந்த ஊரை விட்டே கிளம்புறது நல்லது. உன் கணவர் இருக்கும் போதோ உன்னாலையும் ஊரை விட்டு கிளம்ப முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். உன் கணவர் இறந்துட்டாருன்னா அவர் பேர்ல இன்சூரன்ஸ் எவ்வளவு இருக்குன்ற மாதிரி கேட்க 1 கோடி கிட்ட இருக்குன்ற மாதிரி இந்த ஷன்வி சொல்ல, அப்ப இதுதான் பிளான். எனக்கு ஒரு 25 லட்ச ரூபாவை ரெடி பண்ணி கொடு. உன் கணவர் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தானே பாக்குறாரு. அப்படி சில ஆட்களை செட் பண்ணி அந்த பில்டிங் மேல இருந்து உன் கணவரை தள்ளிவிட்டு அதை நம்ம ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சு உன் கணவரோட கதையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உன் கணவர் பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸை நீ 2 மாசத்துல வாங்கிக்கிட்டு அந்த 1 கோடி ரூபாவை எடுத்துக்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடு. இதுதான் ஒரே வழின்ற ஒரு ஐடியா கொடுக்க இதுக்கும் நம்ம ஷன்வி ஒத்துக்கிறாங்க. ஆனா ஷன்வி கிட்ட 25 லட்ச ரூபாய் இல்லைங்க. அப்பதான் மேகனா தன்னுடைய நண்பிக்கு உதவுமேனு சொல்லி அவங்களோட காதலனான அர்ஜுனுக்கு கால் பண்ணி, அர்ஜுன் பேபி எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? ஒரு 25 லட்ச ரூபாய் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? 1 வாரத்துல அதை திருப்பி கொடுக்கறன்ற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த அர்ஜுன் தான் நம்ம ஹீரோங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ கூட மேகனானு ஒரு பொண்ணு தான் காதலி 25 லட்ச ரூபாய் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் போனை எடுக்கலன்னு சொல்லிருப்பாரு. இவருக்கு தான் அந்த மாமா கிட்ட 25 லட்ச ரூபாய் கடன் வாங்கி நம்ம ஹீரோ மேக்னாக்கு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு இந்த மேக்னாவும் சில ஆட்களை அனுப்பி அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற இந்த ஷன்வியோட கணவரை கீழே தள்ளி போட்டு தள்ளுறாங்க. அடுத்ததா ஷன்வியோடைய கழுத்துலயும் இந்த மேக்னா அவங்க கழுத்துல ஒரு தேட்டோ குத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தேட்டோவை நான் ஃப்ரெண்டையும் குத்த வச்சுக்கிறாங்க. இப்ப 2 மாசம் வரைக்கும் உன் கணவர் இறந்து போனதை உனக்கு ஒரு பெரிய துக்கம் நடந்த மாதிரி காட்டிக்கோ. எல்லாருக்கிட்டையும் நடின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டையும் நடிக்க சொல்றாங்க. அப்படி அந்த ஷன்வியும் 2 மாசம் வரைக்கும் துக்கத்துல இருக்கிற மாதிரி நடிக்க அப்படிதான் ஒரு கடத்துல இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்க கைக்கு வருது. ஷன்வியும் அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படிதான் மேக்னாவோட வீட்டுக்கு ஷன்வி வர அங்க மேக்னாவும் குடிச்சிட்டு ஆட்டம் பாடி இந்த விஷயத்த கொண்டாடிக்கிட்டு அப்படியே நம்ம ஷன்விய ஒரு சீட்டுலயே கட்டி போடுறாங்க. அப்பதான் மேக்னாவோட சுயரூபம் தெரியுது. ஷன்வி கிட்ட இருக்கிற இந்த 1 கோடி ரூபாவை ஆட்டைய போடுறதுக்கு தான் இந்த மேக்னா எவ்வளவு திட்டம் போட்டிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல ஷன்வியையும் அதாவது அவங்க தோழியான ஷன்வியையே இவங்க போட்டு தள்ளிட்டு அவங்க கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாவை எடுத்துக்கிட்டு அந்த காசெல்லாம் ஒரு பெட்டியில வச்சுக்கிட்டு நேரா இந்த மேக்னா நம்ம ஹீரோவான அவங்க காதலன் அர்ஜுனோட வீட்டுக்கு வராங்க. அர்ஜுனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுங்க. அவரு தான் வீட்டுக்கு வர என்ன நம்ம வீடு திறந்திருக்கேன்ற மாதிரி பார்க்க அப்பதான் அவங்க காதலி மேக்னா வந்திருக்கிறத கவனிக்கிறாரு. அடி பாவி, உன்னை நம்பி போன மாசம் உனக்கு 25 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன். அதை எடுத்துக்கிட்டு 1 வாரத்துல கொடுக்கறேன்னு சொன்னவ இப்பதான் வரியா? அங்க போய் தொலைஞ்சன்ற மாதிரிலாம் கேட்க அது ஒரு பெரிய கதை பேபி, பொறுமையா சொல்றேன், உனக்காக நிறைய சமைச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடுன்ற மாதிரி அந்த மேக்னாவும் அப்பாவி மாதிரி நடிச்சு அங்க நம்ம அர்ஜுனையும் சாப்பிட சொல்ல, இப்பவாச்சும் அந்த காசை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கியா இல்லனா எதுக்கு வந்திருக்கன்ற மாதிரி கேட்க, இல்ல அந்த காசு இப்பவும் கொடுக்க என்கிட்ட இல்ல, ஆனா கொஞ்ச நாள்ல கொடுத்துடுறன்ற மாதிரியும் அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க. அர்ஜுனும் மேக்னாவை ரொம்ப காதலிக்கிறதுனால அங்க மேக்னா கிட்ட மயங்குறாரு. அப்படி இவங்க 2 பேரும் ஒன்னாவும் இருக்க மேக்னாவும் அர்ஜுனுக்கு ஒரு வாட்ச் எல்லாம் பிரசன்ட் பண்ண அப்பதான் மேக்னா நைஸா ஒரு காரியம் ஆகிறதுக்காக தான் இப்ப அவங்க காதலனான அர்ஜுனை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த காரியம் என்னன்னு சொல்றாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு ஷன்வின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஆக்சுவலி இந்தியால இருந்து துபாய்க்கு போறதா இருந்தா. அங்க அவளுக்குன்னு ஒரு வேலை கூட கிடைச்சிருச்சு. ஆனா திடீர்னு அவ போக முடியாம ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அவளோட பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கு. அவளோட போட்டோ இருக்கிற இடத்துல மட்டும் என்னோட போட்டோவை நீ மாத்தி கொடுத்துட்டனா அவளோட பேர்ல நான் துபாய்க்கு போயிட்டு அந்த வேலையை பார்த்து அங்க செட்டில் ஆயிடுவேன். கொஞ்ச நாள்ல நீயும் துபாய்க்கு வந்துடலாம். இதை மட்டும் பண்ணி குடிக்கிறியான்னு கேட்க, ஓ இந்த காரியத்துக்காக தான் என்கிட்ட வந்தியான்ற மாதிரி அர்ஜுனும் பதில் கேட்க, அப்பதான் அர்ஜுனுடைய வீட்டுல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா இவர் ஒரு எஸ்ஐ கூட பேசுவார்ல, அதான் அர்ஜுனு கூட ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த எஸ்ஐ அங்க வந்து நிக்கிறாரு. அவருமே வீட்டுல வந்து நம்ம அர்ஜுனோட காதலியான மேக்னா கூடயும் கேஷுவலா பேசிட்டு அப்படியே உங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அப்பதான் அந்த எஸ்ஐ ஒரு விஷயத்த சொல்றாரு. டே அர்ஜுனே, நம்ம ஃப்ரெண்ட் அந்த வருணை கண்டுபிடிக்கவே முடியலடா. இன்னைக்கு கூட ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல யாரோ இறந்து போயிட்டதா செய்தி வந்தது. நான் கூட அந்த வருணா தான் இருக்கணும் போய் பார்த்தா அது ஏதோ ஷன்வின்னு சொல்லி ஒரு பொண்ணா, கழுத்துல கூட ஏதோ பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு டேட்டோ போட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கேக்குற அர்ஜுனுக்கும் தூக்கி வாரி போடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காதலி இந்த மேக்னா சொன்ன அந்த ஷன்வியை தான் இப்ப அந்த எஸ்ஐ சொல்லியிருக்காரு. உடனே தான் காதலி மேல அர்ஜுனுக்கு சந்தேகம் வருது. இப்ப அந்த எஸ்ஐயும் அப்படியே பக்கத்துல போகும்போதோ தான் காதலி கிட்டையும் நீதான் அந்த வேலையை பாத்தியா, நீதான் அவளை போட்டு தள்ளிட்டு இங்க வந்து நடிக்கிறியான்னு கேட்க, அப்பதான் அவங்க காதலி மேக்னாவும் கேஷுவலா ஆமான்னு சொல்றாங்க. அர்ஜுன் பேபி, இதுக்கெல்லாம் பயப்படாத, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் அவளை போட்டு தள்ளிட்டு அவகிட்ட இருக்கிற காசை ஆட்டைய போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் என் கார்ல தான் இருக்கு. இந்த போலீஸ்காரனை மட்டும் சமாளிச்சு
மன்னிச்சிடு, நம்ம 2 பேருமே துபாய்க்கு போயிடலான்னு சொல்ல இப்போ ஹீரோவும் அங்க என்ன பண்றதுன்னு புரியாம அவருக்கு கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருதுங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வெங்கட் இருக்காருல அவர்கிட்டயும் சொல்ல அந்த சமயத்துல இந்த மேக்னா கிட்டயும் அந்த எஸ்ஐ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு போல. அப்படி எஸ்ஐயும் மேக்னா கழுத்துல இருக்கிற அந்த டேட்டோவை பாக்குறாரு. என்ன அந்த ஷன்விக்கும் மேக்னாக்கும் ஒரே மாதிரி டேட்டோ இருக்குன்ற ஒரு சந்தேகமா வருதுன்னு சொல்லி அந்த எஸ்ஐயையும் இந்த மேக்னா இப்போ போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ போன் பேசிட்டு அங்க இடத்துக்கு வர நம்ம ஹீரோ அர்ஜுனும் தான் காதலி இப்படி பண்றதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அடி பாவி என்னடி பண்ணுன்ற மாதிரி கேட்க அர்ஜுன் இவன் என்னோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டான், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், நீ ஒன்னும் பயப்படாத, உன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அங்க ஹீரோவும் தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார அர்ஜுன் எப்படின்னா இந்த பாஸ்போர்ட்டை மட்டும் ரெடி பண்ணிடுறா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம்டா, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுடான்னு சொல்லி அந்த மேக்னா மறுபடியும் அர்ஜுன் கிட்ட சொல்ல அவரும் அங்க தலையாட்டுறாரு. அப்பதான் மேக்னா இப்ப அந்த எஸ்ஐயோட பிணத்தையும் மறைக்கிறதுக்கு அந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப மேக்னாவோட தலையிலேயே ஒரு பியர் பாட்டிலை எடுத்து நம்ம அர்ஜுன் அடிக்கிறாரு. மேக்னா சொல்லிருப்பாங்களே அவங்க கார்ல தான் பணம் இருக்கும்ட்டு, அப்படி அந்த மேக்னாவோட காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து இப்ப இந்த அர்ஜுன் அந்த பணத்தை ஆட்டைய போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப மேக்னா எழுந்து பார்த்தா அர்ஜுன் அங்க இல்லைங்க. அர்ஜுனுக்கு பதிலா அர்ஜுனுக்கு கடன் கொடுத்த அந்த மாமா அவரோட ஆட்களோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி இங்க வந்தாருன்னு கேக்குறீங்களா? அர்ஜுன் அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பார்ல, அப்படி சொல்றத அவர் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து இந்த மாமாவுடைய ஆட்கள்லாம் கேட்டிருப்பாங்க. அப்படி இப்போ அர்ஜுனுடைய காதலி கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, அதை எப்படின்னா ஆட்டைய போடணும்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இப்ப அர்ஜுன் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க இப்ப மேக்னா கால் பண்றப்போ இதுக்கப்புறம் என்ன நீ பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த போனையும் தூக்கி போட்டுட்டு போறாரு. அப்பதான் மேக்னாவும் அந்த மாமா கிட்ட அவன் கையில நான் ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன், அதுல லொகேஷன் காட்டும், அதை நம்ம பின்தொடர்ந்து போவோம், அர்ஜுனை கண்டுபிடிப்போன்ற மாதிரி இப்ப அந்த மாமாவோட ஆட்களோட அர்ஜுனை நோக்கி கிளம்ப அப்பதான் நம்ம அர்ஜுனுடைய வீடு தானே அது, அந்த வீட்டுக்கு அர்ஜுனுக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லி இந்த வருண் ஒருத்தர் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருந்த பாத்தீங்களா, அந்த வருணை இவருதாங்க. அவர் அந்த பாஸ்போர்ட் ரெடியான்னு கேட்க வராரு. அங்க இந்த கலவரத்தை எல்லாம் பார்த்து வருணும் பயப்பட டேய் இவன் ஏதோ அர்ஜுனுடைய ஃப்ரெண்டு போல இருக்கு, உண்மையை வெளியே சொல்லிட போறான்னு சொல்லி அந்த வருணோட கதைய அந்த மாமா அங்கேயே முடிச்சிடுறாருங்க. இப்போ அர்ஜுனும் பக்கத்துல எதனா ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லி தான் அங்க இருக்கிற ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலுக்கு வருவாரு. அங்க ஒரு ரூமையும் எடுப்பாரு. அந்த ரூமு தான் ஓப்பனிங் சீன்ல நம்ம காயத்ரி ஒரு பணப்பையை எடுத்திருப்பாங்களே அந்த ரூமுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அர்ஜுன் தான் ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த இரவு அந்த பணப்பைய அந்த ரூம்ல வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இரவு அவருக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் புகைப்பிடிப்பாரா, அப்ப அவருக்கு வர ஆபத்து நீங்கி பக்கத்துல இருக்க யாருன்னா இறந்துருவாங்கல்ல, அப்படி இப்போ புகைப்பிடிக்கலான்னு போக ஆனா இந்த இடத்துல அது ரிவர்ஸ் ஆகுதுங்க. ஹீரோ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த மாமாவோட அடியாட்களும் வந்துடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்து பயந்துகிட்டு இப்போ ஹீரோவா அங்கிருந்து ஓட அப்ப குறுக்க வந்த ஒரு தண்ணி லாரி இடிச்சு இப்போ ஹீரோ இறந்துடுறாரு. அட பாவீங்களா, இது வரைக்கும் ஹீரோ புகை பிடிச்சா மத்தவங்க தானே இறப்பாங்க, இப்போ ரிவர்ஸ் ஆகி ஹீரோவே இறந்துடுறாருங்க. அப்படி ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் காலையில வேலைக்கு வர காயத்ரிக்கு இந்த ஹீரோ ரூம்ல வச்ச அந்த பேக் கிடைச்சிருக்கும். அதை எப்படின்னா அவங்க அடிக்கணும்னு நினைச்சுதான் அடுத்த நாள் தான் காயத்ரி இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தன்னோட வீடுக்கு திரும்பி இருப்பாங்க. இந்த பணப்பையை எடுத்துட்டு வந்து தான் வீட்லயும் ஒரு இடத்துல பதுக்குறாங்க. அப்படி அந்த இரவும் தான் கணவர்கிட்ட நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டிடணும், எனக்கும் ஒரு டெய்லரிங் கடையை வச்சிடணும், நம்ம ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த பணப்பையில இருக்கிற காசை வச்சு நிறைய கனவுகள் கண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க கணவரும் காலையில வேலைக்கு கிளம்ப பையனும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறதுனால மாமியாரும் காயத்ரியும் தான் தனியா இருக்காங்க போல. அப்ப அந்த வீட்டுடைய காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. காயத்ரியும் யாருன்னு திறந்து பார்த்தா அங்க இந்த மாமாவும் மேகனாவும் வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற 4 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்த விஷயம் அவங்க கேள்விப்பட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. அதுல இந்த காயத்ரி தான் அந்த பணப்பையை எடுத்துட்டு வந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சு இப்ப இந்த காயத்ரியோட வீட்டுக்கு வந்து அந்த மாமா தன்னை ஒரு போலீஸ்னு சொல்லி அந்த பை எங்க இருக்குன்ற மாதிரியும் காயத்ரிய மிரட்டுறாங்க. இப்ப சுத்தி அவரோட அடியாட்கள் எல்லாம் அந்த இடத்துல கூப்பிடுறாங்க. காயத்ரிக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி காயத்ரியோட மாமியார் கொஞ்சம் மறதி நோய் இருக்கிறதுனால வந்திருக்கிறவங்க கெஸ்ட்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அங்க இருக்கிற கேஸையும் ஆன் பண்ணி டீ போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க கேஸை ஆன் பண்றாங்களே தவிர பத்த வைக்கலைங்க. இன்னொரு பக்கம் காயத்ரியையும் இந்த மாமாவும் மேக்னாவும் ரூமுக்கு கூட்டு போயிட்டு மிரட்ட அப்ப அந்த மாமாவோட ஆட்கள்லாம் ஹால்ல இருக்க அதுல ஒருத்தன் புகை பிடிக்கலான்னு சொல்லி பத்த வைக்கிறான். ஆல்ரெடி கேஸ் அந்த இடத்துல லீக் ஆயிட்டு இருக்கிறதுனால அதுல கேஸ் வெடிச்சு அந்த சம்பவ இடத்துலயே மாமாவோட ஆட்கள் எல்லாரும் இறந்து போறாங்க. அட்லாஸ்ட் இப்ப அந்த மாமாவும் காயத்ரியோடைய ரூம்ல இருக்கிற பணப்பையை எடுத்துக்கிட்டு தப்பிக்கலான்னு பார்க்க ஆனா அங்க அந்த மேகனா இந்த மாமாவோட கழுத்துல ஒரு கத்திய வச்சு சொருவிட்டு அந்த மாமா கிட்ட இருக்கிற பணப்பையை எடுத்துக்கிட்டு இப்ப மேகனா அங்க இருக்க ஒரு காரை எடுத்துக்கிட்டு கிளம்புற மாதிரியும் காட்டுறாங்க. அட்லாஸ்ட் இப்ப அந்த பணப்பை மேகனா கிட்டயே வருதுங்க. கஷ்டப்பட்டு இந்த பணத்தை அடிக்கலான்னு பார்த்த காயத்ரிக்கு கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சுது. காயத்ரி அந்த கேஸ் வெடிப்புல தன்னோட வீட்டையும் இழந்து உள்ள இருக்கிற பொருட்களையும் இறந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த பணப்பையும் இழந்து அவங்க மாமியாரோட நடுத்தெருவுல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. மேக்னாவும்
பணப்பையோட பொறுமையா கார்ல போயிட்டு இருக்கும் போதோ அப்படி அவங்களோட காரை வந்து ஒரு மொட்டை மண்டைய இடிக்கிறான். அந்த மொட்டை மண்டைய இந்த மாமாவுடைய ஆளுதான் போல. அவன் இன்னும் இறக்கல போல. ஒழுங்கா அந்த பணப்பைய தாங்கிட்ட கொடுக்க சொல்லி மேகனா கிட்டையும் சண்டை போடுறான். அப்படி மேகனா அவனை கத்தியால குத்த அவனும் மேகனாவை கழுத்தை நெரிச்சு அங்கேயே போட்டு தள்ள அந்த சம்பவ இடத்துல மேகனாவும் இறந்துடுறாங்க. அந்த மொட்டை மண்டையனும் இறந்துடுறான். கடைசியில அந்த பணப்பை யாரு கையுக்கோ போகாம போலீஸ் பறிமுதல் பண்றாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த எல்லா சம்பவமும் முடிவுக்கு வந்து அட்லாஸ்ட் இந்த காயத்ரியோட கணவர் இந்த கேப் ஓட்டிட்டு வருவார்ல, அப்படி அவர் கார்லயும் போயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க அப்ப அவருக்கு ரேடியோல ஒரு நியூஸ் வருது. ஊருக்கு வெளியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அங்க 2 பேர் இறந்திருக்காங்க, அங்க இருக்கிற 1 கோடி ரூபாய் பணத்தையும் போலீஸ் பறிமுதல் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வர அதுல இவரோட முகமும் கொஞ்சம் மாறுதுங்க. அப்பதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இவர் காரை நிப்பாட்டிட்டு அவர் காரு டிக்கிய திறந்து பார்க்க அங்க ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோ அர்ஜுனுடைய வீட்டுக்கு அவருடைய ஃப்ரெண்ட் அந்த வருண் வந்திருப்பார்ல, அவரு இந்த காயத்ரியோட கணவர் இந்த மகேஷோடைய கார்ல தாங்க அந்த லொகேஷனுக்கு வந்திருப்பாரு. அப்படி அந்த வருண் வரப்போ நம்ம ஹீரோ அர்ஜுன் கிட்ட அந்த போலி பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த பணப்பையோட அன்னைக்கே வெளிநாட்டுக்கு கிளம்பலாம் தான் வந்திருப்பாரு. அதனால அந்த பணப்பைய இந்த கால் டாக்ஸி டிரைவரான மகேஷோட கார்ல டிக்கில வச்சிருப்பாரு. ஆனா மகேஷுக்கு அது தெரியாது. இப்ப மகேஷையும் நான் மேல என் ஃப்ரெண்டு அர்ஜுனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் வர வரைக்கும் இங்கேயே இருன்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் காசு கொடுத்துட்டு அந்த பணப்பையையும் இந்த மகேஷோட கார்ல வச்சுட்டு அவர் மேல போயிருப்பாரு. ஆனா மேல வந்தவரு ஒரே முட்டா மேல போவாருன்னு இந்த மகேஷுக்கு தெரியாதுங்க. அதான் அந்த மாமா அர்ஜுனுடைய வீட்டுல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு எங்க இந்த வருண் வெளியே சொல்லிடுவானோன்னு சொல்லி அங்கேயே போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அது மூலமா வருண் கீழே வராதனால ஒரு கடத்துல இந்த மகேஷ் கால் டாக்ஸி டிரைவரும் அங்கிருந்து கிளம்பிருப்பாரு. அப்பதான் நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. அப்படி அந்த வருணுடைய பெட்டியில என்ன இருக்குன்றத கார் டிக்கிய ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டி முழுக்க இப்ப பணம் இருக்குங்க. அதாவது அந்த வருண் தான் அவங்க கம்பெனில இருந்து கோடி கணக்குல பணத்தை அடிச்சிட்டு வந்திருப்பார்ல, அந்த எல்லா பணமும் காயத்ரியோட கணவர் இந்த மகேஷுக்கு கிடைக்கிற மாதிரியும் இந்த கதை முடியுது. ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.